லோக்கல் மேட்ச் ஒரு மேட்ச்சு நான் இப்போவுமே ஏன்னா அந்த விஷுவல்லாம் மறைஞ்சிருச்சு. ஆனால் வந்து இப்போவுமே அந்த அந்த கண்ணு முன்னாடி இருக்கும். நான் வந்து எல்லா பக்கமும் ப்ரோ கபடி சொல்லுவேன். ஆனால் இந்த மேட்ச்சை நான் இந்த இடத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்படின்னா எங்கள் டீமை வின் பண்ணதே கிடையாது அவங்க. டீம் சொல்ல வேண்டாம், வின் பண்ணதே கிடையாது அவங்க. ஒரு லோக்கலில் ஒரு மேட்ச்சு நான் சென்னை முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். எங்கள் டீம் போயிட்டாங்க, பசங்கள்லாம் போயிட்டாங்க. நான் சென்னையில் ஒரு டிபார்ட்மெண்ட் ட்ரையல்ஸ் கொடுத்துட்டு நான் அடுத்த நாள் நான் போகிற மேட்ச்சுக்கு அவங்க கூட ரவுண்டு. அவங்க ஃபஸ்ட் ஹாஃபில் அப்போ தேர்ட் ரைடில் இருக்காது. அப்போ ஃபுல்லாக பாயிண்டில் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. எங்களை வெறுப்பேற்றிட்டே இருக்காங்க. ஏன்னா லீடில் இருக்கிறாங்க அவங்க. எங்கள் அப்பா வெளியே நின்று வெறியாகிறார், தம்பி எங்கே போய் ஆடுறது, வெயிட் பண்ணு. அப்படி லாஸ்ட் மினிட்ல ஒரு ஜம்ப்பு நான் கூட எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட என்னோட ஹைட்டு, அவ்வளோ பெரிய ஜம்ப்பு. அப்படியே மேட்ச் மாறிடுச்சு. ஓகே. அப்படிங்கும்போது பொறுமையாக இருந்தால் வின் பண்ணலாம். அப்படிங்கும்போது மேட்ச் அப்படியே இழுத்துட்டு போகும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த இடத்துல ரொம்ப எனக்கு கிட்டத்தட்ட அப்படியே கூட்டிட்டாங்க. கையில் வைக்கிறாங்க காசு, கையில் துணிக்கிற எவ்வளோ பிடிச்சுன்னு தெரியல, அவ்வளோ காசு. இது ஈரோடு சைடெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒன் சைடு டபுள் சைடு மேட்செல்லாம் போய் மேட்ச் மாற்றினதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் ரொம்ப நம்ம சைடில் ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு அந்த மேட்ச் பெஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த விஷுவலாக இருக்குது, ஆனால் அதை சுற்றி அதெல்லாம் இதாக இருக்குது. ஏன்னா ரொம்ப தெரியும், கடத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமாம். ஓகே.